ஃபாக் பிராண்டோட நெப்போலியன் பாடி ஸ்ப்ரேவை ரிவ்யூ பண்ண சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்ப்போம். இது யூஸ்வலான பாடி ஸ்ப்ரே மாதிரி இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணும்போதே பெர்ஃப்யூம் டைப்பில் தான் இருக்கும். இதோட ஸ்மெல் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக தான் மைல்ட் ஆகும். அண்ட் இதோட ஓப்பனிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைபுக்கு சேஞ்ச் ஆகிடும்னே சொல்லலாம். ஸ்மெல் வைஸ் நல்ல ஒரு உட்டி டச் தெரியும். நல்ல ஒரு மாஸ்குலினான ஸ்மெல்லாக இருக்கும். ஸ்மெல் வைஸ் நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப யூனிக்கான ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி இந்த பாடி ஸ்ப்ரேவை ட்ரை பண்ண வேண்டாம். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நிறைய பாடி ஸ்ப்ரேல இருக்க இல்லை உங்களுக்கு எங்கேயோ ஒரு பழக்கப்பட்ட ஒரு பாடி ஸ்ப்ரேல இருக்கிற ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும். லாங் லாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ல 4 to 5 hours வரைக்கும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கு. ஒருவேளை உங்களோட ட்ரெஸ்லலாம் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் 5 to 6 hours வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரொஜெக்ஷனுமே டீசெண்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு தாராளமாக டெய்லி யூஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்மெல் ஜென்ரிக்காக இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சா மட்டும் இந்த பாடி ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 120 ml அரௌண்ட் 200 கிட்ட வருது. அண்ட் இது பாடி ஸ்ப்ரேன்றதையும் நான் கன்சிடர் பண்ணி தான் வந்து இதை ரேட்டிங் பண்ணுறேன். ஸோ கன்சிடரிங் த ப்ரைஸ் பாயிண்ட் அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8 out of 10 கொடுக்கலாம். இதே மாதிரி நிறைய பாடி ஸ்ப்ரேஸ் அண்ட் பெர்ஃப்யூம் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.